कुट्टी लवली चलम्स वेलकम सुस्वागतम टू जॉली जॉली हिंदी क्लास தேஷ்பக்தி தேசப்பற்று பேட்ரியாட்டிசம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்டோம்னா நம்ம உடம்பெல்லாம் பிள்ளரிக்குது அப்படிதானே பேட்ரியாட்டிசம்னா என்ன டிவோஷன் டு அண்ட் விக்ரஸ் சப்போர்ட் ஃபார் ஒன்ஸ் கண்ட்ரி ஒரு நாட்டின் மீது பக்தி மற்றும் தீவிர ஆதரவு எல்லாரும் மனசுலையும் தேசப்பற்று இருக்கு அது நம்ம ரிபப்ளிக் டே தட் இஸ் கணதந்திர திவஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே தட் இஸ் ஸ்வதந்திரதா திவஸில் மட்டும்தான் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுற அந்த கிரேட் கிரேட் பிரேவ் சோல்ஜர்ஸ் கிட்ட தான் தேசப்பற்று அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா इदता नम्म कवि माखनलाल चतुर्वेदी जी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक पहला पत्र भाग 1 पद्य तो चाह कविताल और फ्लार பூ த்ரூவா அழகா வர்ணிச்சிருக்காங்க. ஃப்ளார் த்ரூவாவா எப்படிரா வாங்க பார்க்கலாம். ஒன் மோர் திங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். शुरू करते हैं, लेट्स बिगिन. फर्स्ट நம்ம चाह कविताओட कवि परिचय பார்க்கலாம். ठीक है. इस कविता के रचयिता माखनलाल चतुर्वेदी हैं. இந்த கவிதையோட எழுத்தாளர் மாखनलाल चतुर्वेदी. रचयिताना எழுத்தாளர் கிரியேட்டர். आपका उपनाम एक भारतीय आत्मा है. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து एक भारतीय आत्मा. एक भारतीय आत्मा ना एन इंडियन सोल और इंडिय आत्मा. आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश के खंडवा में हुआ. அவர் வந்து மத்திய பிரதேஷில் உள்ள खंडवाங்கிற ஊரில் 1888 பிறந்தார். आप राष्ट्रीय आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल भी गए. அவர் நேஷ்னல் மூமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய டைம் ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு. ராஷ்ட்ரிய ஆந்தோலனம்னா நேஷ்னல் மூமெண்ட்ஸ். ठीक है. हिम तरंगिणी हिम किरीटिनी माता आदि इनकी प्रमुख रचनाएं हैं. हिम तरंगिणी हिम किरीटिनी माता இதெல்லாம் அவரோட முக்கியமான படைப்புகள். कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना को प्रकट करते हैं. और ஒரு ஃப்ளார் மூலமாக தேசபக்தி ஓட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பிரகட்னா எக்ஸ்பிரஸ். आप 1968 में स्वर्ग सितारे ही डाइड ऑन 1968. கவி பரீட்சையில் ஒன்லி 7 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக இதை மனசில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரச்சயிதா எழுத்தாளர். இந்த போயமோட எழுத்தாளர் யார்? மாखनलाल चतुर्वेदी. அவருக்கு கிடைச்ச டைட்டில் உபநாம் என்ன? एक भारतीय आत्मा. அவரோட பர்த் ஜன்ம வென் வேர் 1888 மத்திய பிரதேஷ் கே खंडवा. அப்புறம் அவர் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போனார்? ராஷ்ட்ரிய ஆந்தோலன். ठीक है. நெக்ஸ்ட் அவரோட முக்கியமான படைப்புகள் பிரமுக் ரச்சனாய் ஹீம் தரங்கினி ஹீம் கிரீட்னி மாதா. அப்புறம் அவர் எது மூலமாக தேசப்பற்ற வெளிப்படுத்தியிருக்காரு? ஏக் புஷ்ப. नेक्स्ट स्वर्ग सितारे. स्वर्ग सितारेना हिज डेथ 1968. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு கவி பரீட்சை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இந்த கவி பரீட்சை நீங்கள் இஆர்ஸ்லேயும் எழுதணும் அண்ட் கவிதா சாராங்ஷ்லேயும் எழுதணும். நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் சாஹ கவிதாவோட மீனிங்ஸ் பார்த்துடலாம். சாஹ மீன்ஸ் டிசையர், விஷ் விருப்பம். சாஹ நஹி இட்ஸ் நாட் மை டிசையர், என்னோட விருப்பம் அல்ல. சுர்பலா கே சுர்ப மை சுர்பலா கே. सुरबलाना एंजल देवकन्या. गहनों में इन द ऑर्नामेंट्स. गुंता जाऊँ ना तोड़कப்படுவது. चाह नहीं मैं सुरबला के गहनों में गुंता जाऊँ. देवकन्याविन
ஆர்னமெண்ட்ஸில் தொடுக்கப்படுவது என்னோட விருப்பம் அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் சாஹ நஹி விருப்பம் அல்ல. பிரேம் மாலாமே லவ்வர்ஸோட மாலையில். பிந்து பியாரி கோ லல்சாவும் காதலியே இம்ப்ரெஸ் பண்ணுவது. चाह नहीं பிரேமி மாலாமே பிந்த் பியாரி கோ லல்சாவும் காதலியின் மாலையில் கட்டப்பட்டு காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுறது என்னோட விருப்பம் அல்ல. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சாஹ நஹி விருப்பம் அல்ல. சம்ராட்டோं के शव சம்ராட்டோं के शवனா ராஜாக்களின் இறந்த உடல். ஷவ்னா டெட் பாடி. पर हरी मैं डाला जाऊं அந்த உடலில் வைக்கிறதுக்கு அல்லது போடுறதுக்கு என்னோட விருப்பம் அல்ல. ठीक है, चाह नहीं सम्राटों के शव पर हरी में डाला जाऊं ராஜாக்களின் இறந்த உடலில் வைக்கப்படுவது என்னோட விருப்பம் அல்ல. நெக்ஸ்ட் चाह नहीं விருப்பம் அல்ல. தேவோं के सिर पर காட் தேவ்னா காட் அவங்களோட தலைமையில. चढ़ूं भाग्य पर इटलाऊं भाग्य पर इटलाऊंனா அதை பற்றி பெருமைப்படுவது. चाह नहीं देवों के सिर पर चढ़ूं भाग्य पर इटलाऊं தேவங்களில் தலையில் ஏறிட்டு அதை பற்றி பெருமை கொள்வது என்னோட விருப்பம் அல்ல. ठीक है, समझा? இதுவரை நம்ம அந்த புஷ்பம் அந்த ஃப்ளார் என்னெல்லாம் விரும்பலையோ அதை பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக அது என்ன தான் விரும்புதுன்னு பார்க்கலாம். முझे தோड़ लेना என்ன பறித்து. வன்மாலி வன்மாலினா லார்டு கிருஷ்ணா கடவுள் பகவான். உஸ் பத்மே தேனா தும் ஃபேக் இதை எப்படி ரீட் பண்ணலாம்? தும் ஃபேக் தேனா உஸ் பத்மே அந்த பாதையில் என்னையே வீசிருங்க. ஃபேக்னா த்ரோ. ஓகே, ஃபேக்னா த்ரோ. எந்த பாதையில்? மாத்ருபூமி பர் மதர்லேண்ட் நாட்டுக்காக. ஷீஷ் சடானே ஷீஷ் சடானேனா உயிரை தியாகம் பண்ணுறவங்க. ஜிஸ் பத் ஜாவே எந்த பாதையில் போகிறாங்களோ. வீர் அனேக் பல மாவீரர்கள் பிரேவ் சோல்ஜர்ஸ். ஓகே, இப்போ ஹோலா பாருங்க. முझे तोड़ लेना वनमाली उस पथ में देना तुम फेक मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जावे வீர் அனேக் கடவுளே நீங்க என்னையே பறித்து அந்த பாதையில் வீசுங்கள். எந்த பாதையில் பல மாவீரர்கள் நாட்டை காக்க தன்னோட உயிரையே தியாகம் செய்ய போறாங்க. ஓகே, ஆஹா, இந்த இடத்துல தான் தேசப்பற்று நிறைஞ்ச அந்த ஃப்ளார்க்காக நீங்க எல்லாரும் கையை தட்டணும். नेक्स्ट ईआरसी பார்க்கலாம். निम्नलिखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए. मुझे तोड़ लेना वनमाली उस पथ में देना तुम फेंक मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जावे वीर अनेक. கவி பரிச்சய் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. இதில் ஒரே ஒரு சென்டென்ஸை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணணும். यह पद्यांश माखनलाल चतुर्वेदी की लिखी हुई कविता चाह से दिया गया है. This passage is from the poem चाह written by माखनलाल चतुर्वेदी. भाव मीनिंग. राष्ट्र प्रेम से भरपूर पुष्प वनमाली से कहता है कि मेरी एकमात्र चाह यह है कि राष्ट्र की रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने वाले वीरों के पैरों की सेज बनूं. इसलिए मुझे तोड़कर उनके जाने के मार्ग में फेंक दो. Flower, which is full of patriotism, says to Lord Krishna that my only wish is to become a bed for the feet of the brave soldiers who sacrifices their lives to protect the nation. So pluck me and throw me on their way. தேசபக்தி நிரம்பிய புஷ்பம் கடவுளிடம் கூறின.
தேசத்தை காக்க உயிர் தியாகம் செய்ய போற மாவீரர்களின் கால்களில் படுக்கையாக மாற வேண்டும். இதுதான் எனது ஒரே ஆசை. எனவே என்னை பறித்து அவர்கள் வழியில் வீசி விடுங்கள். समझा? नेक्स्ट, चाह कविता का सारांश लिखिए. சம்மரி ஆஃப் த போயம் பார்க்கலாம். கவி பரீட்சை நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு, அதை ஆஸ் இட் இஸ் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். सारांश समरी प्रस्तुत कविता में इन द प्रेजेंटेड पोएम देशभक्ति देशपற்று भावना फील भरपूर நிரம்பி இருக்கிறது एक पुष्प ஒரு फ्लावर कहता है सेस कि दैट उसे அதுக்கு सुरबला एंजल के गहनों ஏஞ்சலோட ஜுவல்ஸ் மே அதில் குந்தே குந்தேனா கோர்க்கப்படுறது, அதில் தோடுக்கப்படுறது. जाने की चाह नहीं है அதில் தோடுக்கப்படுறது அதுக்கு விருப்பம் அல்ல. ओके, प्रस्तुत कविता में देशभक्ति भावना से भरपूर एक पुष्प कहता है कि उसे सुरबला के गहनों में गुंते जाने की चाह नहीं है. In the presented poem, a flower full of patriotism says that it does not want to be woven into angels' ornaments. முன்வைக்கப்பட்ட கவிதையில் தேசப்பற்று நிரம்பிய மலர் ஒன்று தேவகன்யாவின் ஆபரணங்களில் தோடுக்கப்படுவதை விருப்பம் அல்ல என்று கூறியது. கிசி யாரோ ஒருவரின் பிரேமி கி மாலாமே லவரோட மாலையில் கார்லண்டில் ரஹக்கர் இருந்துட்டு உஸ்கி பியாரி கோ அவனோட பில்லவட ஆகர்ஷித் கர்னே கி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு इच्छा नहीं है विरपम अल्ल. किसी प्रेमी की माला में रहकर उसकी प्यारी को आकर्षित करने की इच्छा नहीं है. It has no desire to attract any lover's beloved by being in his garland. யாரோ ஒருவரின் காதலன் தன் காதலியே தன் மாலையில் வைத்து கவர்ந்து விடுவது விருப்பம் அதுக்கு அல்ல. ठीक है. सम्राटों के शवों पर அப்படின்னா ராஜாக்களின் இறந்த உடம்பு மேலே சடாயே ஜானே கி அவங்க மேலே சாத்துறதுக்கு அல்லது வழங்கப்படுவதுக்கு ஷாஹ நஹி ஹே அதுக்கு விருப்பம் இல்லை. सम्राटों के शवों पर चढ़ाए जाने की चाह नहीं है. There is no desire to be offered on the dead bodies of emperors. ராஜாக்களின் இறந்த உடல் மீது அர்ப்பணம் செய்ய அதுக்கு விருப்பம் இல்லை. தேவோं के सिर पर चढ़कर அப்படின்னா கடவுளோட தலைமையில ஏறிட்டு अपने भाग्य पर गर्व करने की அதை பற்றி பெருமை கொள்ள வேண்டும் என்று चाह भी उसके मन में नहीं है आसे கூட அதுக்கு இல்லை. ठीक है. देवों के सिर पर चढ़कर अपने भाग्य पर गर्व करने की चाह भी उसके मन में नहीं है. It doesn't even want to be proud of being on the head of God. தெய்வத்தின் தலைமேலே ஏறிட்டு இருப்பதும் அதை பற்றி பெருமை கொள்ள வேண்டும் என்று ஆசை கூட அதுக்கு இல்லை. ஓகே. वह राष्ट्र प्रेमी पुष्प அந்த தேசப்பற்று நிரம்பிய புஷ்பம் वनमाली से कहता है கிருஷ்ணரிடம் சொல்லுது. என்ன சொல்லுது? तुम मुझे तोड़कर நீ என்னைய பிளக் பண்ணிட்டு பறிச்சிட்டு उस रास्ते पर फेंक दो அந்த பாதையில வீசிரு. जिस रास्ते से होकर எந்த பாதையில देश की रक्षा के लिए
நம்ம கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக अपने प्राणों की बलि चढ़ाने தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுறதுக்காக अनेक वीर जाते हैं பல மாவீரர்கள் போகிறாங்களோ ओके वह राष्ट्र प्रेमी पुष्प वनमाली से कहता है तुम मुझे तोड़कर उस रास्ते पर फेंक दो जिस रास्ते से होकर देश की रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने अनेक वीर जाते हैं. That patriot flower says to Lord Krishna, you pluck me and throw me on the path through which many brave soldiers go to sacrifice their life to protect the country. தேசப்பற்று நிரம்பிய புஷ்பம் கடவுளிடம் கூறுகிறது, நீங்கள் என்னை பறித்து அந்த பாதையில் போடுங்கள், எந்த பாதையில் பல மாவீரர்கள் நாட்டை காக்க தன்னோட உயிரையே தியாகம் செய்ய போகிறார்கள். ஓகே, मैं उनके पैरों की सेज बनकर அவருடைய பாதத்தின் படுக்கையாகி अपने भाग्य पर தன்னுடைய விதியை பற்றி गर्व करना चाहता हूँ பெருமைப்பட விரும்புகிறேன். ओके, मैं उनके पैरों की सेज बनकर अपने भाग्य पर गर्व करना चाहता हूँ. I want to be proud of my destiny by becoming the bed of their feet. அவர்களுடைய பாதத்தின் படுக்கையாகி என் விதியை பற்றி நான் பெருமைப்பட விரும்புகிறேன். ஈஸியா இருக்குதா? புரிஞ்சிச்சா? வெரி குட், एक्सीलेंट. उम्मीद है आप लोगों को अच्छी तरह से समझ में आ गया होगा. होप यू ऑल अंडरस्टूड वेरी वेल. कवि श्री माखनलाल चतुर्वेदी जी, आपका कविता चाह वेरा 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 लेवल. अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.